ஹாய் நண்பா, நீங்கள் பார்த்துருக்க இஸ்வோக் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங், அதே சமயம் ஃபோட்டோ சூப்பராக எடிட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து அனிமேஷன்ஸ்லாம் வந்து ஈஸியாக நம்மளே சூப்பராக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது என்ன அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரிபிள் அனிமேஷன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லோகோ இருக்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரு 20 MB தான். நிறையா விதமான அனிமேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம் ஈஸியாக நம்மளே கையில். ஓகே கொடுத்துங்க, ஓப்பன் பண்ணி கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் அடிக்கடி வரும். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து நிறையா பேர் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதெல்லாம் இருக்கும். அதை கூட பார்த்து அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணோன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ நல்லா இருக்கும். அதில் வந்து ஃபோட்டோ கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஷோவ் ஆகும். ஏன்னா இது வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேலரியிலேருந்து உங்களோட நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. அப்லோடு கொடுத்து க்ராப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் க்ராப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ அப்லோடு கொடுத்ததுக்கப்புறம் எப்படி எடிட் பண்ணுறேன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் ஐக்கான் ஆர்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அனிமேஷன் அப்படின்னு ஒன்று ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதோட டிசைன் நீங்கள் மாற்றிக்கலாம். பிளிங்க் ஆகிற மாதிரியா இல்லை விகில் இந்த மாதிரி ஆகிற மாதிரி இப்படி எது வேணாலும் வச்சுட்டு அது வந்து க்ளோ ஆகணுமா இல்லை ரெகுலர் நார்மலாக இருக்கணுமா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ செகண்ட் இருக்கணும்னு வச்சுட்டு சிங்கிள், டிஸ்கோ, டபுள் கலர், ட்ரிபிள் கலர் வர மாதிரி, ஃபேடுனா அப்படியே இதாக வர மாதிரி நீங்கள் இது வேணால் வச்சுட்டு கலரும் மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ட்ரெஸ்க்கு ஆப்போசிட் கலரில் எது வேணால் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு க்ரீன் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ அதோட சைஸ் நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம், சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே லூப் அனிமேஷன், ஆப்செட் ட்ராயிங், அபோவ் ஃபிங்கர் இந்த ரெண்டையுமே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே அந்த ட்ராயிங் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோ வந்துக்கும். நீங்கள் டபுள் டேப் இது பண்ணிங்கன்னா ஜூம் ஆகிக்கும். ஜூம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ வந்து ட்ராயிங் பண்ணணும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் பண்ணி காட்டுறேன். நான் சும்மா இப்போதைக்கு அசிங்கரமாக அவசரத்தில் வரைகிறேன். நீங்கள் பொறுமையாக அழகாக டிசைன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ பார்க்குற க்ளோ ஆகும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ப்ளே ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இப்போ ஏதோ நான் சும்மா ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வருது. இப்போ மறுபடியும் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணோன்னா பேக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அதே ட்ராயிங் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ வந்து உங்கள் ஃபேஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா ஹெட்டு கொடுக்கணுன்னா விகிலுக்கு போல் வேறு ஏதாவது பிளிங்க் ஆகிற மாதிரி அல்லது ஸ்டாட்டிக் இப்படி ஏதாவது ஒன்று வேறு ஏதாவது ஒன்று கொடுத்துக்குங்க. நான் ஏதாவது நல்லதான் ஃபில்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து வேறு கலரில் வச்சுக்கலாம். வந்து பிங்க் கலர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹெட்டில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஏதாவது இப்படி தப்பாக பண்ணிட்டோம்னா அந்த ஏரோ மார்க்காட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. சும்மா தான் வரைகிறேன். இது நல்லா இல்லைன்னு நினச்சிட்டு இந்த இது பண்ணாமல் விட்றாதீங்க. சூப்பரான அப்ளிகேஷன். இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து ப்ளே ஐக்கானை கொடுத்து பாருங்கள். சும்மா கேவலமாக எடிட் பண்ணதே ஏதோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணதெல்லாம் பார்த்து நீங்கள் பொறுமையாக எடிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து சூப்பரான அப்ளிகேஷன். மறக்காமல் இது இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. தாறுமாற எடிட்டிங் பண்ணலாம். இந்த ட்ராயிங் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள்